மல்லி, எப்படியாவது விஜய் நல்லவர், விஜய் மேலே எந்த ஒரு தப்பான கேஸும் இருக்கக்கூடாது, அவர் நிரபராதி அப்படின்னு கோர்ட் கண்டிப்பாக நிரூபித்து தீரணும் அப்படின்னு மல்லி ராஜேஸ்வரிலேருந்து எப்படியோ தப்பிச்சு கோர்ட்டுக்கும் வந்துடுறாங்க. இங்கே கோர்ட்டில் பார்த்தோம்னா விஜயோட கேஸ் அப்போ தான் ஹியரிங்க்கு வருது. ஒரு பக்கம் ராஜேஸ்வரி எப்படியும் நான் போட திட்டப்படி விஜய் உள்ளே போயிடணும், விஜய் உள்ளே போயிட்டானா அப்போ தான் விஜயோடைய சொத்து எல்லாத்தையும் நாம் அடைய முடியும், அப்போ தான் இந்த மல்லியவும் வீட்டை விட்டு துரத்த முடியும், அதுக்கப்புறம் இந்த விஜயோடைய எல்லா சொத்து பத்தும் ராஜேஸ்வரி பேரில் மாறினது மட்டும் இல்லாமல் இந்த அதிகாரம் பவர் எல்லாம் என் கையில் வந்துடும், அப்புறம் நான் வச்சு தான் சட்டம் இந்த வீட்டில் அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது நான் நினச்ச மாதிரி விஜய் உள்ளே போயிடணும், விஜய் வெளியே வந்துடக்கூடாது, இந்த கேஸில் நல்லா மாட்டிக்கணும் அவன் அப்படின்னு கூட போன தம்பியவே சிக்க வைக்கிறதுக்கு ராஜேஸ்வரி கடவுள்கிட்டலாம் ஹெல்ப் கேட்குறாங்க. ஒரு பக்கம் ராஜேஸ்வரி, இன்னொரு பக்கம் மல்லி தான் புருஷன் என் தப்புமே பண்ணவே இல்லை, அது இந்த கடவுளுக்கே தெரியும், இருந்துமே என் புருஷனை தினம் தினம் ஒரு குற்றவாளி மாதிரி ஜெயிலில் வச்சுக்கிட்டு அவர் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. கடவுளே, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன், இல்லை என் புருஷன் என்ன பாவம் பண்ணாரு, எந்த ஒரு பாவமும் அறியாத என் புருஷன் இன்றைக்கி ஜெயிலில் கஷ்டப்படுறாரு, இன்றைக்கி தான் அவருடைய கடைசி நாள், ஸோ கண்டிப்பாக அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு இந்த கோர்ட் அவருக்கு தீர்ப்பு வழங்கணும், அவர் பழைய மாதிரி வெளியே வரணும், வெளியே வந்ததுக்கப்புறம் நான் அவர் வெண்பா எல்லாரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், நீ தான் அதுக்கு அருள் புரியணும். இவங்க அக்காவை அவர் ரொம்ப நம்புகிறாரு, ஆனால் அவங்க அக்கா தானே அவருக்கு எதிரியே, அதை அவர் எப்போ தான் புரிஞ்சுப்பார் அப்படின்னு மல்லி நினச்சிட்ருக்காங்க. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே கேஸும் ஆரம்பிக்குது. குற்றவாளியாக விஜய் கொண்டு வந்து குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு இங்கே வக்கீல் சொல்கிறாங்க, இது மாதிரி விஜய் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, அதாவது போலி செக்கு கொடுத்து 3 பேரை ஏமாற்ற முயற்சி பண்ணியிருக்காரு, அவர் மேலே கேஸ் கொடுத்து தான் அவரை இப்போ இங்கே நிப்பாட்டியிருக்கோம், ஸோ இப்படியாப்பட்ட ஆட்களுக்கு மேலே கண்டிப்பாக இந்த நீதிமன்றம் தக்க ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதி சொல்கிறாங்க. ஜட்ஜும் பார்த்துட்டு, ஸோ இதில் இருக்கிற எல்லா ஆதாரமும் விஜய் ஒரு மோசமானவர் அப்படிங்கிறதுக்கான பக்காவான எவிடன்ஸ் இருக்குது. ஏன்னா தான் அக்கௌண்ட்டில் பணமே இல்லை, இருந்தும் 3 பேர் அவர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பணத்தை கேட்டிருக்காங்க, ஆனால் இவர் அதுக்கு ஒரு பொய்யான செக்கை கொடுத்து அவங்கள ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு. இது உண்மையிலேயே தண்டிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா இந்த மாதிரி இன்வெஸ்டர்கள்லாம் அவங்களுடைய பணத்தை அவங்க வச்சுக்காம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கும் லாபம், அதை வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் லாபம், இது நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே. ஆனால் விஜய் மாதிரி நிறைய பேர் சமூகத்தில் தப்பான வழியில் பணத்தை யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் இது மாதிரி வரக்கூடிய இன்வெஸ்டர்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம். அதனால் விஜய் மாதிரி ஆட்களை கண்டிப்பாக நாம் தண்டிச்சே தீரணும் அப்படின்னு ஜட்ஜு சொல்கிறாங்க. இங்கே ராஜேஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்கலை, அப்பா ஜட்ஜி சொல்கிறது எல்லாமே விஜய்க்கு எதிராக தான் இருக்குது, அப்போது விஜய் வெளியே வர போகிறதே கிடையாது, விஜய் நிரந்தரமாக உள்ளே தான் இருக்க போகிறான் அப்படின்னு ராஜேஸ்வரி நினச்சிக்கிறாங்க. மல்லிக்கு இங்கே பயம் தாங்கலை, ஐயோ விஜய்க்கு மேலே என்ன இவங்க இப்படிலாம் பதில் சொல்கிறாங்க, விஜய் ரொம்ப நல்லவர், அன்னப்பொண்ணி பெருமாறு எங்கே போனாங்கன்னு தெரியலையே, ஆளையே காணுமே, என்ன ஆனாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இங்கே மல்லி நினச்சிட்டே உட்காந்துருக்காங்க. கரெக்டாக இங்கே ஜட்ஜி பேசி முடித்து தீர்ப்பை சொல்லலாம் அப்படின்னு போகும்போது அங்கேருந்து ஒருத்தர் வராரு. மேடம் 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, யாருன்னு பார்த்தா இவர் நம்ம விஜய்க்காக வாதாட போகிற வக்கீல் தான். முதல்ல இதை பாருங்கள் மேடம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாம் புரியும் அப்படின்னு வக்கீல் சொல்கிறாரு. சொல்லவும் இங்கே ராஜேஸ்வரிக்கு செம்ம ட்விஸ்ட்டாக இருக்குது. யாரா இவன், சம்மந்தமே இல்லாமல் திடுதுப்புன்னு உள்ளே நுழைஞ்சிட்டான், இவன் மட்டும் இப்போ உள்ளே வராமல் இருந்தால் கண்டிப்பாக ஜட்ஜி நேரம் தீர்ப்பை எழுதியிருப்பாங்க, தீர்ப்பில் அந்த விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அவனுக்கு ஒரு 5 வருஷம் தண்டனை கொடுத்துருப்பாங்க, விஜய் நிரந்தரமாக ஜெயிலுக்கு போயிருப்பான், எல்லாத்தையும் கெடுத்துட்டானே, ஐயோ கடவுளே அப்படின்னு ராஜேஸ்வரி அந்த வக்கீல் மேலே செம்ம கடுப்போடு உட்காந்துருக்காங்க. அந்த வக்கீல் கொடுத்த பேப்பரில் என்ன இருக்கும், ஜட்ஜு வேற இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக படிச்சுட்ருக்காங்களே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ராஜி பயங்கர குழப்பத்தோடு நிற்கிறாங்க. இங்கே விஜய்க்கும் ஒன்றும் புரியல, என்ன இது, இவர் யார், என்ன கொண்டாந்து கொடுத்துருக்காரு, ஒருவேளை இதெல்லாம் மல்லியோட வேலையாக இருக்குமா அப்படின்னு விஜய் திரும்பி மல்லியை பார்க்குறாங்க. மல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு செம்ம ஹாப்பியாக உட்காந்துருக்காங்க. அதை பார்த்தோன்னே விஜய்க்கு ஒரு நம்பிக்கை வருது, அப்போது இது மல்லி அமிச்சால் தான், அதனால தான் மல்லி எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் உட்காந்துருக்கா, கண்டிப்பாக அப்போ மல்லி நம்மளை வெளியே கொண்டு வந்துடுவா அப்படிங்கிறத விஜய் புரிஞ்சுக்கிறாரு. ராஜேஸ்வரியும் பார்க்குறாரு விஜய், ஆனால் ராஜேஸ்வரி ரொம்ப பதட்டமாக இருக்கிறது இங்கே நம்ம விஜய்க்கு கொஞ்சம் சந்தேகத்தை உண்டு பண்ணுது. இந்த பக்கம் அவர் கொடுத்ததை ஜட்ஜி பார்த்துட்டு, சார் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் விஜய்க்காக வாதாட வந்திருக்க ஒரு வக்கீல் தான் மேடம், என் கட்சிக்காரர் கண்டிப்பாக என் தப்பும் பண்ணலை அப்படிங்கிறது இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது என் கட்சிக்காரர் மேலே போட்டிருக்க ஒரு வழக்கு அப்படிங்கிறது பொய்யான செக்கை கொடுத்து, அதாவது அவருடைய அக்கௌண்ட்டில் பணமே இல்லை,
ஆனால் பணம் இருக்கிற மாதிரி செக்கு கொடுத்து அவருடைய இன்வெஸ்டர்களை அவர் ஏமாற்றிட்டு தான் அவர் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதன் பேரில் அவர் குற்றவாளி அப்படின்னு நீங்களும் கருதிருக்கீங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கருத்து கணிப்பு மேடம். ஏன்னா என் கட்சிக்காரர் விஜய் அவர் போட்ட செக்கு அதோடய ஃபோட்டோ காப்பி அவர்கிட்ட கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, அவருடைய கம்பெனி அக்கௌண்ட்டில் நாள் வரைக்கும் எவ்வளோ பணம் இருந்திருக்குன்னு பாருங்களேன். அவர் கொடுத்த செக்குக்கும் அந்த பணத்துக்கும் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் நாள் அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருந்ததுக்கான ஸ்டேட்மெண்ட் காப்பி அதுதான். அதோட என் கட்சிக்காரர் நாள் செக்கு அவர் கலெக்ஷனில் போகிறதுக்கு கையெழுத்து போடும்போது அவர் டேட்டு போட்டிருக்காரு. அவர் கையெழுத்தில் பாருங்கள், அதே சேம் டேட் தான் போட்டிருக்காரு. அப்படி வச்சு பார்க்கும்போது அவர் செக்கு கொடுக்கும்போது அக்கௌண்ட்டில் பணம் இருந்திருக்கு. ஆனால் அவர் செக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய கம்பெனி அக்கௌண்ட் அந்த பணம் எல்லாமே ஒரே அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிறதுக்கான ஆதாரத்தை நான் கொடுத்துருக்கேன். அது வேறு யாரும் இல்லை. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த செக்கு அந்த இன்வெஸ்டர் கைக்கு போயிருக்கு. அவங்களும் செக்கு கலெக்ஷனில் போட்டிருக்காங்க. அப்படி போடும்போது தான் அந்த அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ விஜய் தன்னை ஏமாற்றிட்டாரு, வேணும்னே ஒரு பணம் இல்லாத அக்கௌண்ட்டை செக் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்வெஸ்டர்லாம் கோவப்பட்டிருக்காங்க. சாரி, கோவப்பட வச்சுருக்காங்க ஒருத்தவங்க. அவங்கள்ட்ட பைனோஸ் பண்ணி தான் அவங்க விஜய் மேலே கேஸும் கொடுத்துருக்காங்க சார். இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லவும் ஜட்ஜு ஒன்று, நீங்கள் சொல்கிற அந்த அவங்கிறது நீங்கள் யாரை மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க, நாங்கள் அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க விஜய்க்கும் ஒன்றுமே புரியல. அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் அப்போ யார் இதெல்லாம் உள்ளே புகுந்து நமக்கு இவ்வளோ துரோகத்தை பண்ணியிருப்பது? ஒருவேளை குணசேகரனாக இருப்பானா அப்படின்னு, இல்லை கதிரேசனுடைய ஆளாக இருக்குமா அப்படின்னு விஜய் மனசுல ஓடிட்டுருக்கு. அப்புறம் நம்ம நீதிபதி உடனே, மேடம் அப்படி இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு ஒரு வீடியோவும் காட்டுறாங்க. அந்த வீடியோ ஜட்ஜி பார்த்ததும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இந்த லேடி யார் அப்படின்னு கேட்க, அவங்களா மேடம், அவங்க தான் மேடம் இந்த கதைக்கே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட்டு. ஏன்னா இந்த கதையில் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் விஜய் சார் அதிகமான இடத்துல பழி வாங்கணும், அவரை ஏமாற்றணும் அப்படின்னு அவருக்கு துரோகம் பண்ண நினச்சது வேறு யாரும் இல்லை மேடம், த கிரேட் ராஜேஸ்வரி அவருடைய அக்கா அப்படின்னு சொல்ல இங்கே விஜய் செம அதிர்ச்சி வர்றாரு. என்ன ராஜேஸ்வரியா அக்காவா அப்படின்னு ராஜு செம ஷாக்கா வராங்க. உடனே ஜட்ஜு, ராஜேஸ்வரி இங்கே மேலே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ராஜு பயந்துட்டே மேலே வராங்க. விஜய் பார்க்குறாரு, அக்கா என்னக்கா இதெல்லாம் தெரில விஜய், எனக்கு ஒன்றும் தெரியாது விஜய் அப்படின்னு ராஜு நடிக்கிறாங்க. அப்போ தான் அந்த லாயர் சொல்கிறாரு, சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த கம்பெனி பணம் எல்லாமே நீங்கள் செக்கு போட்டு கொடுத்த அடுத்த நாள் காலையிலேயே இவங்களுடைய அக்கௌண்ட்டு தான் எல்லா பணமும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இவங்களும் அந்த அக்கௌண்ட்டு பணத்தை எடுத்திருக்காங்க. இது ஒரு ப்ரூஃப். அது மட்டும் இல்லைங்க, அவங்க பேசுகிற ரெக்கார்டை நீங்களும் கொஞ்சம் கேளுங்க மேடம், உங்களுடைய பர்மிஷனோட அந்த ரெக்கார்டை நான் என்னுடைய கட்சிக்கார்ட்டை காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஜட்ஜு அதை காட்டுறாங்க. பார்த்தா அதில் நம்ம ராஜேஸ்வரி அதான் அன்னப்பொண்ணுக்கிட்ட தான் யார், எதுக்காக கனடாவிலேருந்து இங்கே வந்தேன், விஜய் எதுக்காக பழிவாங்கன்னு நினைக்கிறேன், விஜயோட சொத்து எல்லாத்தையும் என் பேரில் மாற்றணும்னு நினைக்கிறது, மல்லியும் விஜயவும் துரத்திவும்னு நினைக்கிறது அப்படின்னு எல்லா உண்மையும் போட்டு உடச்சிருக்காங்க இல்லையா. அதெல்லாம் விஜய் பார்த்துறாரு. விஜய் பார்த்தோன்னு செம்ம அதிர்ச்சி வர்றாரு. அக்கா எனக்கா இதெல்லாம் அப்படின்னு கேட்க, இல்லை விஜய் அது ஏதோ மார்ஃபிங்டா, அது நான் இல்லைடா அப்படின்னு ராஜேஷை சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. போதும் நிப்பாட்டுக்கா, இதெல்லாம் நீதானுங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்க்கா அப்படி பண்ண, நான் உன் தம்பி தானே, உன்னை அக்காவா ஏன் என்னுடைய அடுத்த அம்மாவா நினச்சி தானே உன்னை இந்த அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் நீ என்னைய ஒரு எதிரிமை நினச்சிருக்கேக்கா, ஏன்க்கா அப்படி பண்ண, உனக்கு என்னை விட என் பணம் மட்டும் தான் முக்கியமா, அப்போ என் பணத்து மேலே தான் உனக்கு ஆசையா, என் மேலே கொஞ்சம் கூட உனக்கு அன்பு அக்கறை எதுவுமே இல்லையாக்கா அப்படின்னு இங்கே நம்ம விஜய் கண்ணப்பன்னு பேசுகிறாங்க. அப்புறம் ஜட்ஜு ஒன்றே, சரி நீங்கள் கொடுத்த ஆதாரத்தெலாம் வச்சு பார்க்கும்போது விஜய் தப்பான நேரத்தில் அந்த செக்கை கொடுக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இவங்க தான் சதி பண்ணி விஜய்க்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காங்க. அதனால் விஜய் நிரபராதி அப்படின்னு நான் அறிவிக்கிறேன். அதோட இப்படி ஒரு சதி வழியை பார்த்த இந்த ராஜேஸ்வரி கண்டிப்பாக வீட்டுக்கும் நாட்டுக்கும் உண்மையிலே கேடு தான், இவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரிக்கு 1 வருட ஜெயில் தண்டனை கொடுத்துட்றாங்க. இங்கே விஜய் வெளியே வந்துடுறாரு. ராஜேஸ்வரியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ராஜு சும்மா இல்லாமல் மல்லியை பார்த்து, ஏய் மல்லி, எப்படி விஜயை காப்பாற்றிட்டு என்னை கெட்டப்பதாக்கி உள்ள தள்ளிட்டல, கண்டிப்பாக இதுக்கு நீ அனுபவிப்படி, உன்னை சும்மா விட மாட்டாண்டி அப்படின்னு சொல்ல விஜய் உடனே, இங்கே பாருக்கா ஒழுங்கு மதிதாக போயிடு, நான் உன் மேலே கொலை காண்டில் இருக்கேன், மல்லி என்னை காப்பாற்ற வந்த என் குல தெய்வம், அவள் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், அதனால தான் பல முறை நான் அடித்து துரத்தினாலும் அவள் திரும்பி என்னை காப்பாற்றணும், என்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி எனக்காகவே இருந்திருக்கா. ஆனால் நீனு அப்படியாக்கா, சொல்லு பார்க்கலாம். சே, உன்னை அக்கா சொல்ல எனக்கு நாக்கெல்லாம் கூசுது, ஒழுங்கு அங்கேருந்து போயிடுங்க, போக மோல அப்படின்னு விஜய் சொல்லவும் அந்த இடத்துல ராஜி ரொம்பவுமே அசிங்கப்பட்டு, சே நம்ம போட்ட திட்டத்தை எல்லாத்தையும் இந்த மல்லி ஒழிச்சு கட்டிட்டாலே, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு வேறு வழி இல்லாமல் பயங்கர சோகத்தோட ராஜி ஜெயிலுக்கும் போகிறாங்க.